அனைவருக்கும் வணக்கம். கடந்த 30ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் ஏம்பல் எனும் கிராமத்திலிருந்து 7 வயது சிறுமி காணாமல் போயிருக்காங்க. அந்த சிறுமி அதே கிராமத்தில் ஒரு ஊரணியில் 1ஆம் தேதி சடலமாக மீட்கப்பட்டிருக்காங்க. பல படுத்த காயங்களோட. பிரேத பரிசோதனையில் அந்த சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட விஷயம் தெரிய வந்திருக்கு. அதன் அடிப்படையில் நடைபெற்ற விசாரணையில் அதே ஊரைச் சேர்ந்த ஒரு நபர், பூக்கடை வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய நபர் காளி கோயிலுக்கு பொங்கல் வாங்கி தரேன்னு சொல்லி கூப்பிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இது உண்மையிலேயே அதிர்ச்சியாக இருக்குது. இது போன்ற தகவல்கள், இது போன்ற பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருப்பது மிகுந்த அதிர்ச்சியை தரக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இந்த சம்பவத்திற்கு தமிழக முதல்வர்கள் அந்த குழந்தையுடைய குடும்பத்திற்கு இரங்கலை தெரிவித்து 5 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்குவதாகவும், தமிழக காவல்துறை விரைவாக விசாரணை நடத்தி முடிக்கணும்னு சொல்லியும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறதா தமிழக அரசு தரப்பில் செய்திக்குறிப்பு வெளியாகியிருக்கு. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இது போன்ற நிதியை வழங்கிவிட்டு நீதியை தாமதப்படுத்தக்கூடிய நிகழ்வு தான் கடந்த காலங்களில் நம்ம பார்த்துருக்கோம். ஏன் அப்படின்னா 2017ஆம் ஆண்டு சென்னையில் மாங்காட்டை அடுத்த மௌலிவாக்கத்தில் பாபு என்பவருடைய 6 வயது குழந்தை அருகில் இருக்கக்கூடிய வீட்டில் இருந்த தஸ்வந்த் என்கிற மென்பொறியாளரால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு எரித்து கொலை செய்யப்பட்டிருக்காரு. அந்த சம்பவம் உலகையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு பாலியல் வன்கொடுமை நிகழ்வாக இருந்தது. அந்த குற்றவாளிக்கு கீழ் நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்தும், உயர்நீதிமன்றம் அதை உறுதி செய்த நிலையிலும் உச்ச நீதிமன்றம் மேல்முறையீடு காரணமாக அந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை உலகையே அதிரச் செய்த ஒரு வன்கொடுமை வழக்குன்னு சொல்லலாம். அந்த வழக்கில் பல்வேறு அரசியல் திருப்பங்கள்லாம் கடைசியில் சிபிஐக்கு அந்த வழக்கு மாற்றப்பட்டு அந்த வழக்கு நீர்த்து போக செய்யப்பட்டிருக்கு. இதுபோன்று தான் பல்வேறு பாலியல் வன்கொடுமை வழக்குகள் விவகாரங்களில் தமிழக அரசு மெத்தனம் போக்கோடு செயல்படுவதும் அல்லது சிபிஐ விசாரணை என்கிற பெயரில் அந்த வழக்கை நீர்த்து போக செய்வதுமாகவே இருக்குது. இந்த மாங்காட்டைச் சேர்ந்த சிறுமிக்கு கூட பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட சிறுமிக்கு கூட அப்போது பன்னீர்செல்வம் அவர் முதல்வராக இருந்தபோது 3 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியாக கொடுத்தாங்க. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவை நிவாரண நிதி அல்ல, நீதி என்பதை அரசுகள் புரிந்து கொள்ள மறுக்கின்றன. இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான காரணம் சட்டத்தின் கரங்கள் வலிமையாக இல்லாதது தான். சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி குற்றவாளிகள் எளிதாக வெளியில் விடுகிறார்கள். பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை என்பதே ஒரே நிரந்தர தீர்வாக இருக்க முடியும். நீ கூட கேட்கலாம், மரண தண்டனை மட்டுமே இதுக்கு தீர்வாகிட முடியுமான்னு. தீர்வாகிட முடியாது தான். ஆனால் அடுத்து தவறு செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு அச்சத்தை தரும். அதுவும் அந்த மரண தண்டனை 30 நாட்களுக்குள் வழக்கு விசாரித்து முடிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட வேண்டும். மேல்முறையீடு என்று கீழ் நீதிமன்றத்தில் வழங்கக்கூடிய தீர்ப்பு உயர்நீதிமன்றத்திலோ உச்சநீதிமன்றத்திலோ நிறுத்தி வைக்கப்படுகிறது. அல்லது உச்சநீதிமன்றத்திலே தூக்கு தண்டனை வழங்கப்பட்டால் கூட ஜனாதிபதிக்கு கருணை மனு செய்யப்பட்டு பல ஆண்டு காலமாக நிலுவையிலேயே போட்டு வைக்கப்படுகிறது. அப்போ குற்றவாளிகள் ஒன்று சிறையில் நல்லா சந்தோஷமாக இருக்காங்க, இல்லை சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியில் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ தவறு இழைப்பவர்களுக்கு அது கூடுதல் வாய்ப்பாகி போகிறது. அப்போ தவறு இழைப்பவர்களுக்கு அச்சம் வரணும் அப்படின்னா தண்டனைகள் பலமாக்கப்பட வேண்டும். தண்டனைகள் பலமாக இல்லாத வரை குற்றவாளிகள் இது போன்ற நிகழ்வுகளில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே தான் இருப்பாங்க. இது நம்ம கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாம் என்ன பண்ணுறோம், அது சம்மந்தமான நிகழ்வுகளை 1 வார காலமோ 3 நாட்களோ பேசுகிறோம், சமூக வலைதளங்களில் பகிர்றோம், கண்டன பதிவுகளை தெரிவிக்கிறோம். அரசியல் கட்சி தலைவர்களும் அதை தான் பண்ணுறாங்க. அடுத்து நம்முடைய இயந்திரத்தனமான வாழ்க்கையில் அந்த நிகழ்வுகளை மறந்துட்டு அடுத்த நிகழ்வுகளுக்கு நம்ம போயிடுறோம். அப்போது ஒவ்வொரு நிகழ்வும், நேற்று சாத்தான்குளம் விவகாரம், இன்று புதுக்கோட்டை விவகாரம், நாளை எந்த ஒரு விவகாரமோ தெரியாது. அப்போ இது போன்ற விவகாரங்கள் தொடர்ந்து நிகழக்கூடிய பட்சத்தில் குற்றவாளிகளுக்கு தண்டனை பலமாக கிடைக்க வேண்டும், விரைந்து கிடைக்க வேண்டும், தாமதப்படுத்தாமல் கிடைக்க வேண்டும். அதற்கு தமிழக அரசு உடனடியாக தமிழக அமைச்சரவையை கூட்டி சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும். பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகளுக்கு உடனடியாக மரண தண்டனை விதிக்கக்கூடிய வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும். அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டை உடைச்சல்களை பயன்படுத்தி மேல்முறையீடு என்று போகாத அளவிற்கு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளெல்லாம் அடைப்பதற்கான ஒரு சட்ட வல்லுநர் குழுவை அமைத்து
உடனடியாக ஒரு சிறப்பு சட்டத்தை தமிழக அரசு கொண்டு வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்று எங்களது தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்கம் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.